காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் அரசின் திட்டங்கள் சென்று சேராத பயனாளிகளுக்கு அதனை கொண்டு சேர்க்கும் வகையில் கடந்த 4ஆம் தேதி முதல் பல்வேறு கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு வாகன யாத்திரை நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. செல்லூரில் அமைந்துள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாஜி சரவணகுமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் பேசும்பொழுது, இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் விழிப்புணர்வு யாத்திரையின் மூலமாக உலக நாடுகள் நம்மை வியந்து பார்க்கிறது என்றார். மேலும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதில் இருந்து 10 ஆண்டுகளில் இந்தியாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றுள்ளார் என்றும் இதனால் 198 நாடுகள் இந்தியாவை வியப்புடன் பார்ப்பதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிப்பறை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வண்ணம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வசதி மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் வசதி படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும் கேஸ் வசதி 9 கோடி ஏழை மக்களும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசின் திட்டத்தின் மூலமாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இதன் மூலம் ஏழை மக்கள் அடுப்படியிலிருந்து கஷ்டப்படுவதை தவிர்த்துள்ளதாக கூறிய அவர், குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்ட கடன் உதவி பல்வேறு திட்டங்கள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் 75 விமான நிலையங்கள் இருந்த நமது இந்தியாவில் தற்பொழுது 170 விமான நிலையமாக மாற்றப்பட்டுள்ளதும் கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதும் மத்திய மாநில அரசுகள் நிதி உதவியுடன் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் சாலை வசதிகள் சிறப்பாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் மத்திய மாநில அரசுகளின் சலுகைகள் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதை கூறிய அவர், மத்திய அரசின் முக்கிய திட்டங்களால் பெருமளவில் மக்கள் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த மேடையில் பல்வேறு துறைகள் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களை கொண்டு சேரும் வகையில் தனித்தனியே ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு அந்தந்த துறை அதிகாரிகள் மூலமாக பொதுமக்களுக்கு விலக்கி அவர்கள் பயன்பெறும் வண்ணம் கையேடுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளிகள் தாங்கள் எப்படி பயன்பெற்றோம் என்பது குறித்து பொதுமக்களுடன் பகிர்ந்து கொண்டனர். மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் விழா மேடையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு வினாடி வினா உட்பட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது.